நம்மளுடைய மூளை வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும், அதாவது நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன், குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு. குழந்தைங்க வந்து அதிகமா படிக்கிறது, மொபைல்லயே படிக்கிறது, நிறைய லேப்டாப்லயும் சிஸ்டம்லயும் நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் எல்லாமே அந்த சாம்பிள் கொஷின்ஸ் எல்லாம் பாக்குறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுலயே பாக்குறதும் உண்டு. ஸோ இப்போ நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன் அதிகமாக்கி நம்மளுடைய மெமரி, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், லேர்னிங் கேப்பபிலிட்டி இது எல்லாத்தையும் அதிகமாக்குறதுக்கு நான் உங்களுக்கு 5 டிப்ஸ் வந்து சொல்ல போறேன். இந்த 5 டிப்ஸ்ல நம்ம ஒரு 15 டேஸ் ஃபாலோ பண்ணாலே இது நம்மளுடைய பிரெயினுடைய பவரை வந்து அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து விதைகள் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு விதைக்குமே மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுல பிரெயினுடைய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்ஃபிளவர் சீட்ஸ். இந்த சூரியகாந்தி விதைய வந்து டெய்லி ஒரு 10 விதைய நம்ம வந்து ராவாவும் எடுத்துக்கலாம், இல்ல ரோஸ்டட் ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம். இது நம்ம சாப்பிடுற உணவுல சாலட்ஸ்ல சேர்த்துக்கலாம், ஜூசஸ்ல சேர்த்துக்கலாம். ஸோ இது நம்ம ரெகுலரா நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய செல்களை புதுப்பிச்சு நமக்கு அதை வந்து ரெஜுனேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இது நம்மளுடைய ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு பெஸ்ட் பிரெயின் டானிக்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ப்ரக்கோலி. இந்த ப்ரக்கோலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரக்கோலி மட்டும் இல்லைங்க, அந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னே சொல்லுவோம்ல, அதோடைய ஃபேமிலி எல்லாமே கூட இந்த சேம் ப்ராப்பர்ட்டியை கொண்டது. அதாவது காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, கேபேஜ், அதாவது கோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து சமைச்சே சாப்பிட்றது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம ரொம்ப டெண்டரா இருக்கு அப்படின்னா நம்ம சாலட்ஸ்ல அப்படியே ராவா கூட எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சேர்த்து நம்ம ரெகுலரா நம்ம இதை எடுக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இது நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நம்மளுடைய இந்தியன் குசைன்ல இது இல்லாம சமையலே இல்லை. என்னன்னு பாக்குறீங்களா? தக்காளி. இந்த தக்காளியில லைகோபின் அப்படின்னு சொல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இந்த லைகோபின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ரத்த அணுக்களை அதிகரிக்க செய்யறது. இதுல காமா அமினோ பியூட்ரிக் ஆசிடும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இது நம்மளை எனர்ஜைஸ் பண்றது மட்டும் இல்லாம அதிகமா வெயிட் போடாம நம்மளுடைய பாடி ஒரு அந்த லைட்னஸை கொடுக்கறதுக்கும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்மளை ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்மளுடைய பிரெயினோட ஃபங்க்ஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருந்தாலும் அந்த லைகோபென் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம்தான். இது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஞாபகத்திறனையும் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய பிரெயினுடைய பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த தக்காளியை டெய்லி நம்ம பச்சையா சாப்பிடும் போது இன்னும் எஃபெக்டிவாவே இருக்கும். இது ஆக்சுவலா ஒரு ஃப்ரூட் மாதிரி தாங்க. நம்ம வந்து காலையில ஒரு பீஸ் வெங்காயமும் இந்த தக்காளியோ ஒரு பீஸும், ஒரு பீஸ் கேரட், வெள்ளரிக்காய், இதை நம்ம ரெகுலரா அந்த சாலட்ஸ், அதனாலதான் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகமா அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா டிஷ்ஷோடையும் இது கண்டிப்பா இருக்கும். இதை நம்ம ரெகுலரா இந்த மாதிரி நம்ம தக்காளிய சாலட்ஸா எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய சருமத்தையும் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். அதே நேரத்துல நம்மளுடைய பிரெயினுடைய பவரையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா வால்நட். இந்த அக்ரூட் சொல்றோம்ல, இது பார்க்கறதுக்கு அப்படியே நம்மளுடைய பிரெயின் ஷேப்லயே இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் பிரெயின் ஷேப் இல்லைங்க, இது பிரெயினுக்கும் ரொம்பவே நல்லது. அதனாலதான் பிரெக்னன்சி டைம்ல செகண்ட் ட்ரிமஸ்டர்ல இருந்தே பிரெக்னன்ட் லேடிஸை வந்து டெய்லி ஒரு 2 இல்ல 3 அக்ரூட் வந்து சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா நம்ம அந்த தாய்மார்கள் வந்து பிரெக்னன்சி டைம்லயே இதை எடுக்கும் போது குழந்தையோடைய மூளை வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. இப்போ நம்ம இந்த மாதிரி பிரெயினோடைய கான்சென்ட்ரேஷன், மெமரி, ஃபோக்கஸை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டெய்லி 2 அக்ரூட்டை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஃப்ளேவினாய்ட், செலினியம், குரோமியம், மெக்னீசியம் இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேக்டு நியூட்ரிஷன் இதுல இருக்கு. இது வந்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்து அதே நேரத்துல நம்ம பிரெயினையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ்டா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஆக்சுவலா ஒரு மாதிரி கிரன்ச்சியாவும் இருக்கும். ஸோ அதனால அப்ப
அப்பப்போ நம்ம வந்து இதை ஸ்நாக்கிங்கா நம்ம இதை எடுக்கும் போது இது நம்மளுடைய ஞாபக திறனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 5வது சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லாரக்கீரைங்க. இந்த வல்லாரக்கீரை ரொம்பவே பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது. ரீசெண்டா கூட நாங்க இந்த மாதிரி செஸ் பிளேயர்ஸுக்கு இந்த ஸ்கூல்ஸ்லலாம் இருக்கக்கூடிய ஒரு டீமுக்கு வந்து நம்ம இந்த வெள்ளாரக்கீரையை ரெகுலரா கொடுத்து அவங்களுடைய கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணோம். ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க முன்னாடி விளையாடின அந்த கான்சென்ட்ரேஷனை விட, ஃபோக்கஸை விட ரெகுலராக இந்த டயட்டில் இதை வந்து எடுத்துக்கிறது மூலயமா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்க நிறைய அந்த படிக்கிறதுனால நைட்டெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. டே ஃபுல்லாகவே ரிப்பீட்டடாக அவங்க அந்த ரிவிஷன் அப்படின்னு போகும்போது, ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ணி அந்த ஃபெட்டிக்னஸ் இல்லாமல், அதாவது சோர்வு இல்லாமல் அவங்க ரொம்ப புத்துணர்ச்சியாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கீரையே நம்ம சமைச்சும் கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு 10 இலையை ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சும் குடிக்கலாம். ஸோ இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இது நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட